பிரியாணி வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. சோகமா இருக்கும்போது பிரியாணி சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கும்போது பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி வந்து ஒரு அக்கேஷன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு வந்து சாப்பாடுன்றது உணவு, எங்களுக்கு உணர்வு. அது வந்து அந்த ஃபீலிங்கே தனி ஃபீலிங். அதை சொல்லது கூட எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணி ஆகணும். அதாவது பிரியாணி வந்து ஏற்கனவே சொன்னாங்க, கையில தான் சாப்பிடணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது கையில பிரியாணி எடுத்து இந்த நாடி நரம்பு எல்லாம் அந்த பாகுபலின்னு சொல்ற மாதிரி பிரியாணின்னு சொல்லி அது உள்ள தள்ளி உள்ள போற சுகம் வந்து கிடையவே கிடையாது, வேற எதுலயுமே கிடையாது. உங்களுக்கு அந்த பிரியாணி போல பிடித்த வேற உணவு என்ன? உங்களுக்கு உணவுனாலே நல்ல விஷயம் தான் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு புஃபே ரெஸ்டாரண்ட் போறோம்னு வச்சுக்கோங்க, லஞ்சுக்கு பிளான் பண்றோம். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் ஏந்துப்பாங்க, டிஃபன் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் டிவி பார்ப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, லஞ்ச் போய் சாப்பிடுவாங்க. பட் நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. அது வந்து எங்களுக்கு ஒரு பண்டிகை மாதிரி. காலங்காத்தால எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி பச்சை தண்ணி பல்லுல படாம வெயிட் பண்ணி அப்படியே காஞ்சி கருவாடாயி அதுக்கப்புறம் அந்த பிரியாணினே அந்த புஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நிறைய இடத்துல நடந்துருப்போம். நம்ம நிறைய வாக்கு எக்கச்சக்கமா நடந்துருப்போம். பட் ஆனா அந்த புஃபேல என்னென்ன ஐட்டம் இருக்கு நடந்து பாக்குறோம் பாருங்க, அது தனி நட. அது ஒரு தனி ஃபீல். அதுவும் அது பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சாப்பாடு, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, அவ்வளவுதான் நமக்கு வேணும். அங்க போயிட்டு கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அதெல்லாம் ஒரு ஐட்டமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கே ரிசைன் பண்ணி போற அளவுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம வீடு திரும்பினா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தொப்பை விழுந்து அதெல்லாம் சர்வசாதாரணம். தொப்பை விழதான் செய்யும். எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஏறியடா தொப்பை குறைச்சிக்கோடா. நான் வந்து மிஸ்டர் இந்தியாக்காக ஸ்டேஜ் ஏறல, நான் காமெடி பண்றதுக்காக ஸ்டேஜ். அதுவும் பிரியாணி பத்தி பேசும்போது சிக்ஸ் பேக் வச்சுன்னு பேசினா ஒத்து வராது. நிறைய பேர் அட்வைஸும் பண்ணாங்க, இப்போ வந்து பிரவுன் ரைஸ் சாப்பிடு, ஒயிட் ரைஸ் விட்டுரு, அதனால தான் பிரியாணி சாப்பிட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு மேல ஆசை இருந்துச்சுன்னா கொடி எடையாகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கொடி எடையாகணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா சாப்பாடு மேல ஆசை வைக்காதீங்க. ஸோ பேசிக்கலி இதுவும் தப்பு கிடையாது, இதுவும் தப்பு. பட் ஆசைப்பட்டுனா அது அலைய விடாதீங்க. ஆன்மாவை அலைய விட்டுட்டு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா உயிர் வாடுறதுல ஒரு பிரயோஜனம். அந்த 2 வருஷமும் டயட்ல தான் இருப்போம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம பாட்டு நம்ம வந்து 2 வருஷம் கம்மியானாலும் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு போயினே இருக்கலாம்.